கட்சியை உருவாக்கினார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஏழை மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை வழங்கினார். அதே போல் அவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஏழை மக்களுக்காக நிறைய திட்டங்களை வழங்கினார்கள். அம்மா வழங்கிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்ஸி கொடுத்தாங்க. அவர்களும் ஏழை மக்களுக்காக நிறைய திட்டங்களை வழங்கினார்கள். அம்மா வழங்கிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்ஸி கொடுத்தாங்க. அதே போல பிள்ளைகளுக்கு, ஏழை வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று படிப்பதற்கு புத்தகம், புத்தகப்பை, நோட்டு புத்தகம், சைக்கிள், மடிக்கணினி இதெல்லாம் இலவசமா அம்மா கொடுத்தாங்க. அதே போல மக்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் அம்மா நல்ல முறையில செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு வர்ற வழியெல்லாம் நீங்க இப்ப சொன்னது மாதிரியே தான் எல்லாரும் சொல்றாங்க. அதாவது தண்ணி இல்ல, ரோடு வசதி இல்ல, குண்டும் குழியுமா இருக்குங்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கத்துக்கு நானும் வர்ற வழியெல்லாம் பேசி சொல்லிக்கிட்டு தான் வர்றேன். அதே மாதிரி நான் முதல்வர் திட்டம் அப்படின்னு ஒண்ணு சும்மா விளம்பரத்துக்காக சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேருக்காக ஒரு கூட்டத்தை போட்டு அந்த மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி அது ஒரு நாளைக்கு டிவியில வரும். அதோட சரி, அத பத்தி எல்லாம் அவங்க திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 5 வருட காலம் அவங்கள யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால மக்களை பத்தி இப்ப கவலை இல்லை. தேர்தல் தான் 2026 அன்னைக்கு வருவாங்க. இந்த ஊர்ல உள்ள திமுக காரவங்க எல்லாம் அன்னைக்குதான் உங்களை பாக்கிறதுக்கும் வருவாங்க. இதுதான் தொடர்ந்து நடக்குது. ஒவ்வொரு முறையும் திமுக அரசாங்கம் வர்றப்ப இதைதான் செய்யுது. இதெல்லாம் மாற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையும். ஏன்னா புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா வழியில நாங்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அம்மாவோட பயணித்த காலம்னு பாத்தீங்கன்னா எனக்கு வேற எதை பத்தியும் தெரியாது. சென்னையில தான் நான் இருந்திருக்கேன். ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா கூட பார்த்தது கிடையாது. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அம்மா மக்களுக்கான பிரச்சனையை தான் வீட்டுல பேசுவாங்க. நானும் அவங்களோட கலந்து பேசுவேன். இதே மாதிரிதான் நாங்க வளர்ந்து வந்திருக்கோம். நானும் சின்ன வயசுல இருந்தே இததான் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதனால இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இருந்தாலும் சரி, என்ன நடக்குது, என்ன பண்றாங்க அப்படிங்கறதான் நான் கவனிச்சு பார்த்து அதுக்கெல்லாம் உடனே அறிக்கைகளை விடுறேன். இந்த மாதிரி வர்ற இடத்துல கொடுக்கிற கோரிக்கையெல்லாம் நான் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்றேன், செய்யுங்க அப்படிங்கறத சொல்றேன். அவங்க செய்யற மாதிரி தெரியல. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, ரேஷன் கடையில அளவு சரியா இல்ல, அரிசி 20 கிலோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல அரிசியாவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நெல் விளைச்சலை அரசாங்கம் தான் விலைக்கு எடுக்குது. எடுக்கிறத குடோன்ல வச்சு இவங்க அரவைக்கு அனுப்புனாதான் அந்த நெல்லுல அரிசி நல்ல அரிசியா கிடைக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ரோட்ல அங்கங்க மூட்டைகளை போட்டு மேல பிளாஸ்டிக் சீட்டை போட்டு மூடி வைக்கிறாங்க. மழை பெஞ்சதுன்னா மண் வழியா தண்ணியை இழுத்து அந்த விதையெல்லாம் முளைச்சு போயிடுது. பாதி நெல் வீணா போயிடுது. அததான் உங்களுக்கு அரைச்சி அவங்க ரேஷன் கடைக்கு கொடுக்கறாங்க. எப்படி அரிசி நல்லா இருக்கும்? இத ஒண்ணு அரசாங்கமே அதை இன்னும் குடோன்களை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லையா அந்தந்த எங்க நெல் விளையுதோ அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு லோனை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு 10 பேரு ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த இதை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அடுக்கி வைக்கும் போது அரசாங்கமே அவங்களுக்கு வாடகை கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த வாடகையும் உபயோகமா இருக்கும், நெல்லும் வீணா போகாது. இது மாதிரி இந்த அரசாங்கம் செய்யலாம். ஆனா அவங்க அதெல்லாம் தெரியவும் இல்லை அவங்களுக்கு. நம்ம மாதிரி சொன்னோம்னா கூட இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இது நானும் தொடர்ந்து சொல்றேன்.
நீங்க இதுல கௌரவம் பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்றதுனால எடுத்துக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா அதை கேட்கல அவங்க. இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் அவங்க பண்றாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ரோட நோண்டி போட்டு வச்சிருக்காங்க, பாதாள சாக்கடை திட்டங்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்தை செய்யறது இல்ல. இப்ப உங்களது மாநகராட்சியில சேர்ந்திருக்கு உங்க கிராமம். ஆனா என்ன பண்றாங்க, மாநகராட்சி செய்யணும், ஆனா செய்யறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அங்க மாநகராட்சி மேயரா இருக்கிறவங்க இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்போ இல்ல, அவரை அனுப்பிச்சிட்டு வேற ஒரு ஆள் புதுசா வந்திருக்காரு. இவங்க திமுக காரவங்களுக்குள்ள ஃபுல்லா சண்டை தான் நடக்குது. அவங்கள ஒருத்தவங்க யார் பெரியவங்க, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க மக்கள் பிரச்சனைய யாரும் கவனிக்கல. அதுவும் இந்த திருநெல்வேலி மாநகராட்சி சுத்தமா கவனிக்கல. அவங்க தேர்தல் நடந்த போது திருநெல்வேலியில டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் நாங்க செஞ்சு கொடுக்கறோம், முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். எப்ப முடிக்க போறாங்க? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? அடுத்த தேர்தலும் வரப்போகுது. ஒன்னும் செய்யலையே அவங்க. அததான் நான் கேக்குறேன். அவங்க கிட்ட நான் என்ன கேக்குறேன், எனக்காக கேட்கல, மக்களுக்காக தான் நான் கேக்குறேன். அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் யாரு இவங்களே என்ன பண்றாங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். இத சொல்லி எங்க பார்த்தாலும் இந்த கம்ப்ளைண்ட், இந்த கோரிக்கையை எங்கிட்ட வைக்கிறாங்க. நாங்க எத்தனை லெட்டர் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, இந்த வரும் அடுத்த மாசம் வருங்கிறாங்க, ஆனா வரல அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காக இவங்க சொல்லிட்டு சொன்னதை அவங்க செய்யணும், செய்யவும் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல குப்பை கிடங்கு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த மக்களுக்கு. இது எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். அதனால இந்த குப்பை கிடங்க இந்த மாநகராட்சி என்ன பண்ணுது, ஊர்ல உள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல உள்ள குப்பையெல்லாம் எடுத்து கொண்டுட்டு இந்த ராமாயணப்பட்டியில கொண்டாந்து ஒரு 50 ஏக்கர் இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வெயில் காலத்துல அதை கொளுத்தி விட்டு அதை எரிய விடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, அங்க புள்ள குட்டிகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுது. வயதுல பெரியவங்களா உள்ளவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, உடல்நிலை சரியில்லாம போயிடுது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு காணணும். ஆனா மாநகராட்சி எப்படி இருக்கு, மாநகராட்சியில தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையா இருக்கு. இவங்க எப்படி மக்கள் பிரச்சனைய பாப்பாங்க? அதான் நானும் கேள்விப்பட்டேன், இங்க நிறைய போராட்டங்கள்லாம் வேற நடத்தி இருக்கீங்க, ஆனாலும் வேலை நடக்கல, அவங்க யாரும் அதை கண்டுக்கல. அதனால இப்ப உடனடியா செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த குப்பை கிடங்க ஒண்ணு மாத்தணும், இதுக்கு மாற்று ஏற்பாடு உடனடியா செய்யணும். இதுல எவ்வளவோ இப்ப அதாவது புதுமையான திட்டங்கள்லாம் இப்ப வந்திருக்கு, அதனாலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யணும். அது இல்லாம சும்மா அந்த குப்பையை கொளுத்தி விட்டு போனீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை வரும். வயதானவங்களுக்கு எல்லாம் நுரையீரல் பிரச்சனை வரும், மூச்சு திணறல் வரும், சின்ன பிள்ளைங்களுக்கும் மூச்சு திணறல் வரும். அதனால இந்த அரசாங்கத்தை நான் கேட்டுக்கிறது, நீங்க இந்த குப்பைகளை மறு சுழற்சி செய்யற நடவடிக்கைய எடுக்கலாம், அதை செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தால கழிவு நீர்னு சுத்தப்படுத்தாமலே கால்வாயில எல்லாம் விடுறீங்க. அதனால என்ன ஆகுது, அந்த தண்ணியும் இப்படி வர்றதுனால விவசாயம் பண்றாங்க இந்த பக்கத்துல, அதுக்கும் பிரச்சனை ஆகுது. அதனால இந்த அரசாங்கத்துக்கு நான் சொல்லிக் கொள்றது, இந்த மாநகராட்சிக்கும் சொல்லிக் கொள்றேன், ஒழுங்கா மக்களுக்காக தான் ஆட்சி, மக்களுக்காக தான் உங்களுக்கு இந்த அதிகாரம் இப்போ. அதனால நீங்க தேர்தல் போது இங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, எல்லாத்தையும் மாத்துறோம்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, எதுவுமே செய்யாம இருக்கீங்க. உங்களை எல்லாம் இப்படியே விட முடியாது. வர்ற 26ல தேர்தல் வருது, அங்க அதை சந்திக்கணும்.
திமுக காரவங்க இந்த ஊர் பக்கம் நடந்து வந்து ஓட்டு கேட்கணும், எல்லாத்தையும் மனசுல வச்சுங்க. அதனால மக்களை ஏமாத்துறோம்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவங்க யாருங்கிறத நிச்சயமா காட்டுவாங்க. அதனால இப்பயும் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட ஆட்சி வந்தாதான் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு விடுவு காலம் வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால கவலைப்படாம இருங்க, நிச்சயமா நல்லது நடக்குங்கிறத சொல்லிக்கிட்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்கன்னு சொல்லி நன்றி தெரிவிச்சுட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.